ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே வரக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்து தெய்வமும் வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணிமித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய் இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுபவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழ போறீங்கன்னு சொல்லி, மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாத பலன் தான் சொல்ல போறேன். ஆடி மாதத்துடைய கிரகணங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய மேஷராசியுடைய அதிபதி அவர் தான் பார்க்கணும். ராசி பலன் சொல்லணும்னாக்கா அந்த ராசியுடைய அதிபதி எங்க இருக்கிறார் அதை பார்த்துதான் பலன் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கும் நேரத்திலே 2ஆம் இடத்தில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில் இருக்கார். அவர் அடுத்த சில தினங்களுக்குள்ளாகவே மிதுன ராசிக்கு சென்று விடுவார். அப்போ 2, 3 இந்த இடங்களிலே அவர் பிரவேசித்துக் கொண்டிருக்க போகிறார். உங்கள் ராசியாதிபதி 2ஆம் இடத்திலே பிரவேசிப்பதால் கொடுக்கல் வாங்கல் நல்ல முறையில் நடக்கும். பணம் பல வழியில் வந்து சேரும். இருப்பினும் பெண்கள் வகையில் கொடுக்கல் வாங்கல், வாக்குவாதம் தவிர்ப்பது நல்லது. அடுத்து வரும் தினங்களிலே சகோதர ஒற்றுமையை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லையெனில் பங்காளி, சகோதரன் பங்காளி தானே, சிறு சிறு பிரச்சனை கூட சண்டைகள் வந்துவிடும். விவாதங்களை தவிர்க்க வேண்டும், வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும், அதிகமாக பேசி வைத்துக் கொள்ளக்கூடாது, இப்படி இருந்து வர வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு இருக்கிறார், சூரியனுடன் சேர்ந்து இருக்கிறார். சூரியனுடன் சேர்ந்த குரு நன்மை தான் செய்வார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதனால் வரைக்கும் மேஷராசிக்காரங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, வீடு கட்ட முடியாமல் இருந்திருக்கும், அதுக்குண்டான நேரம் வராமல் இருக்கும்.
அதை மறந்தும் விட்டுருப்பீங்க. ஆனால் இப்பொழுது வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும், அதற்குண்டான வழிகளும் திறக்கும். இவ்வளோ கதை மூடி இருந்திருக்கும், இப்போ திறந்துடும். ஆஹா, இதனால் என்ன மறந்துட்டோம், ஏன் நம்ம முயற்சி பண்ணல, அட்லீஸ்ட் லோன் வாங்கியாவது நம்ம பண்ணிக்கலாம், யார்கிட்ட உதவி கேட்டுக்கலாமே, வீடு விஷயம் எல்லாருமே உதவி செய்வாங்களே. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒன்று தானே அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணி அதுக்குண்டான முயற்சியில் இறங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. சில பேர் பாதியில் கட்டி வச்சுருந்துருப்பீங்க வீடு, அதை இப்போ நிறைவு பண்ணி இந்த ஆடி முடிஞ்சோடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. இது மட்டும் இல்லை, வண்டி வாகனம் வச்சுருந்தவங்களாம் எப்படா இந்த பழைய வண்டி விற்கணும், புது வண்டி வாங்கணும்னு பார்க்குற முடிய மாட்டேது, இப்படி தான் அங்காளப்பாக இருந்திருப்பீங்க, ஒரு ஏக்கமாகவே இருந்திருப்பீங்க. அவர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். பழைய வண்டி கொடுத்துருவீங்க. ஒரு சிலர் பழைய வண்டி வச்சுப்பீங்க, புது வண்டி வாங்கிடுவீங்க. வசதி வாய்ப்புகள் அதிகமாக உள்ளவங்க. வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கும், என்ன பண்ணுவீங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் போட்டுருவீங்க. இந்த வண்டி போட்டால் கொஞ்சம் காசு கிடைக்கும்ல, அதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும்ல. அப்படி தானே நடுத்தர மக்கள்லாம் நினைக்கிறாங்க. அதானே உண்மை, ஆமாம் தானே? அதனால் அப்படி நடக்கும். இதனால் குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கனால இது ரொம்ப விசேஷமாக நடக்கும். கஜகேசரி யோகம், குருவும் சூரியன் சேர்ந்தால் கஜகேசரி யோகம். இது ஒவ்வொரு ராசிக்குமே அந்தந்த இடத்தை பொறுத்து பலன் அமையும். அடுத்து 5ஆம் இடத்துல பார்க்கும்போது கேது பகவான் ஏற்கனவே இருக்கிறார். அவருடன் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அடுத்து வரும் சில தினங்களிலே பயிற்சியாகி விடுவார். அவர் ஒரு மாதம்தான் இருந்தாலும் இந்த 5ஆம் இடம் 6ஆம் இடத்துல சுக்கிரன் பிரவேசிக்கிறார். சந்திரன் ஒரு நாளிலே 2.25 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். அதன் பிறகு அவரும் மாறிவிடுவார். எது எப்படி இருந்தாலும் புத்திர பாக்கியம் ஏற்படும், அதற்குண்டான வழிமுறைகள் ஏற்படும். புத்திரர்கள் இருந்தால் அவங்களுடைய மேன்மை பாராட்டக்கூடிய வகையில் அமையும். இதெல்லாம் நடக்கும். பொதுவாக பிரயாணங்கள் அமையும். அது மூலிமா வெளிநாடு செல்ல முடியலனா கூட வெளியூர் அடிக்கடி பயணங்களை மாற்றி அமைக்கிறது, பயணங்கள் மூலம் பலன்கள் கிடைக்கிறது. இப்போவே ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தால் அது ஒரு நன்மை நடக்கணும்னு தானே எதிர்பார்ப்போம் எல்லாருமே. அது இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே 2-in-1 3-in-1 ஆகும் நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அது என்ன 2-in-1 3-in-1? நம்ம ஒரு சுற்றுலாவும் போகிற மாதிரி இருக்கணும், ஒரு தெய்வத்தை வழிபட்ட மாதிரி ஒரு கோயிலும் அங்கே இருக்கணும். அதே நேரத்தில் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுனால அங்கே யாராவது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக ஒரு விஷயத்தை முடிச்சுட்டும் வரா மாதிரி இருக்கணும். பார்த்துக்கிட்டிங்களா? இதென்ன 2-in-1 3-in-1? உங்கள் பிஸ்னஸும் முடியும், ஒரு கோயிலில் பார்க்கக்கூடாத கோயிலில் போய் பார்த்து தரிசனம் பண்ணுவீங்க, பார்க்கக்கூடாத இடத்த சுற்றுலாவில் கண்டு கழிச்சிடுவீங்க. இதெல்லாமே யாருக்கு நடக்கும்? தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தான் நடக்கும். உத்தியோகம் போகிறவங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒரு தெய்வ கோயில் போகிற மாதிரி, ஒரு சுற்றுலா பார்க்குற மாதிரி நடக்கும். ஆனால் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு பாருங்கள் 3 விஷயம் நடக்கும். இது வரைக்கும் செயல்படுத்தாத இனிமேல் செயல்படுத்திங்க. இது உண்மையும் கூட, நானே அனுபவிச்சிருக்கேன். போகிற எல்லாமே நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க 4 பேருடைய கான்டாக்ட் இருக்கணும். ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல நம்ம பிஸ்னஸ் நல்லா போகுமா வருமானன்ற பார்க்கணும், இதெல்லாமே செய்யணும். அப்படியே சுற்றுலா பார்க்குற இடமாவும் இருக்கணும், அப்படியே சாமி கும்பிட்ற நல்ல சக்தி வந்த கோயிலுக்குள்ள இடமா இருக்கணும். இப்படிலாம் போயிட்டு வரலாம். இனிமேல் இது செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நன்மைக்கு தானே சொல்கிறது, உங்களுக்கு வழிகாட்டி தானே. நீங்கள் நல்லா இருக்க போகிறேன்னு தானே சொல்கிறோம், நீங்கள் கெட்டு போகிறதுன்னு சொல்லலை. அப்போ நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்களேன், நல்லதாக இருக்கும், உங்களால் செய்யவும் முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவானும் 12ஆம் இடத்திலே சனி பகவான். சனி பகவான் கொஞ்சம் நல்ல வெக்கமாக போகிறார். அப்போது 12க்கும் 11க்கும் இடைப்பட்ட இடத்துல வந்துடுவார். 2 கட்டம்னு சொல்லுவாங்க. அப்போது அதில் சில சில பலன்கள் மாறுபடும். இப்போ நம்ம ஆடி மாத பலன் தான் சொல்லிட்டு வரோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால மூத்த சகோதரம், அது பெண்ணாக இருந்தாலும் விசேஷம், அவங்களோட உதவிகள் கிடைக்கும். ஒரு உயிரை நோக்கத்தோடு செயல்படுவீங்க. பிரபலம் ஆவறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். இதெல்லாமே இந்த ஆடி மாதத்தில் ஏற்படும்.
12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கனால கொஞ்சம் அலைச்ச திருச்சி இருக்க தான் செய்யும். எல்லாம் கருமையாக போராடி தான் ஜெயிக்க வேண்டி வரும். ஈஸியாக எல்லாமே கிடச்சிடாது. அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அவங்க எதை சொல்கிறாங்க இவங்க எதை சொல்கிறாங்களாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க, பணம் கொட்டும், மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் தங்கிடுவா, இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே நீங்கள் சந்தோஷப்படுவதற்காக சொல்லுவதுதான். அது அவங்க மேலே தப்பு கிடையாது. பாசிட்டிவான விஷயம் தானே சொல்கிறாங்க. அது நடக்குது நடக்கலை அது இல்லை. உங்கள் மனசில் ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்கிறாங்களே. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, நடக்கிற உண்மையை சொல்லிட்டு போயிடலாம். உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். ஏனென்றால் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தான் இருக்குது. அதனால தான் அதுக்கு உண்டான பலன்களை சொல்லி அதே நல்ல பலன்களாக பார்த்து சொல்லிட்டு வரேன். இப்போ சொன்ன வாரம் இந்த பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது. நீங்களாம் கவனித்து நடந்துக்கணும். முருகர் வழிபாடு தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. மலை மேல் உள்ள முருகர் கோயில் அடிக்கடி போயிட்டு வாங்க. அது இல்லாமல் முருகர் கோயிலில் நடக்கக்கூடிய ஹோம பூஜைகள் நடந்தால் அதை கலந்துங்க. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். ரிஷபராசிக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அதான் சுக்கிரன் இப்போ எங்கே இருக்கார்? சிம்மராசியில் இருக்கார். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கன்னிராசிக்கும் போயிடுவார். ஒவ்வொரு மாதம்தான் ஒரு ராசியில் அவர் இருப்பார். இப்போ முதல்ல அந்த சுக்கிரனுடைய நிலை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், சிம்மத்தில் இருக்கார், கூட கேதுவோடையும் சந்திரனோடையும் சம்மந்தப்பட்டிருக்கார். அப்போ இந்த ஆடி மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் வரும். என்னடா இப்படி சொல்கிறாருன்னு கேட்காதீங்க. போக போக நல்லா ஆகிடும் உங்களுக்கு. அதை பற்றி கவலைப்படாது. குழப்பங்கள் வரும். முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பீங்க. பெண்களால் பல விஷயத்துலையும் ஒன்று பண்ண ஒன்று அப்படி பிரச்சனை வந்துட்டு இருக்கும். ஏனென்று சொன்னால் அந்த கேதுவுடன் கூடிய எந்த கிரகம் இருந்தாலும் கேது எப்படி கெடுப்பாரோ அது மாதிரி கெடுக்கத்தான் செய்யும். உங்கள் ராசாதிபதியாக இருந்தாலும் சரி. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நட்புகளுடன் பழகும்போது கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் குடும்ப உறவுகள் கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக வருவாங்க. அவங்க தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அவங்க அப்படி ஆதரவாக வரும்போது நீங்களும் அவங்களுக்கு ஒரு ஆதரவையும் அன்பையும் தரணும். அதனை உறவுகளில் உள்ள நடுநிலைமை. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படி தானே சொல்லிட்டு போயிருக்காங்க பெரியவங்க. அப்போ அவங்க ஏதாவது சிறு சிறு மனஸ்தாபங்கள் பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை கண்டுக்காமல் விட்டுடணும். ஏன்னா அவங்க வேறு வகையில் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தைரியமாக செய்யக்கூடிய விஷயங்களை நீங்கள் துணிஞ்சு இறங்கி செய்யலாம். சகோதர ஒற்றுமை ஏற்படும். பிரயாணங்கள் தொடர்ந்து வரும். வெற்றி பெற வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி அடையலாம். அதெல்லாம் வந்துடுவீங்க. இப்போ இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், பாராட்டு பரிசு கிடைக்கும் அப்படின்னு உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். அதுக்குள்ள நேரமும் இப்போ வந்திருக்கு தான், அதனால தான் சொல்கிறேன். அப்படி உடனே யோசிக்காமல் அதில் கலந்துக்கலாம். இருந்தாலும் உறவு வகை நட்பு வகையில் கொஞ்சம் யோசித்து செயல்படணும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். எது எப்படி இருந்தாலுமே போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தொழில் சிறக்கும், வியாபாரம் வளர்ச்சி அடையும். இரண்டே நல்லா தான் இருக்கும். ஆனால் உத்தியோகம் பார்க்குறாங்கல்ல, எல்லாருமே வேலை செய்கிறாங்க, எல்லாருமே வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லாருமே தொழில் நடத்துகிறாங்க இல்லையே. வேலைக்கு போகிறவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி வேலை செய்பவர்களுக்கு அவருடைய வேலையிலே தவறு கண்டுபிடிக்கப்படும்.
விமர்சனத்துக்கு உள்ளாவீர்கள். சில பேர் மெமோ கொடுப்பாங்க, பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க, தண்டனை கொடுப்பாங்க, வார்னிங் கொடுப்பாங்க. முதல்ல நீங்கள் செய்கிறது தப்பு தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா, இதனால் வரைக்கும் நல்லா தான் வேலை செஞ்சார், இப்போ ஏதோ சரியில்லை அப்படி, அப்போது ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. இதெல்லாமே நடக்க போகுது இப்போது இந்த ஆடி மாதத்தில். ஆனால் நல்லதும் நடக்கும். எந்த விஷயத்தில் தெரியுமா? உங்களுடைய சுய முயற்சியால் எடுக்கும் முடிவுகளால் வெற்றி கிடைக்கும். பெரியவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மை ஏற்படும். மனைவி மூலமாகவும் மனைவி வழி உறவுகள் மூலமாகவும் கண்டிப்பாக நல்லது நடக்கும். எல்லாம் சந்தோஷம் தானே? இதெல்லாம் நடக்கும். சில விஷயங்களில் நீங்கள் குழப்பத்தில் இருக்கும்போது மனைவி வழி உறவுகள் மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கும். அது நல்லா வந்துடுவீங்க. அந்த உதவியால் நல்லா வந்துடுவீங்க. பல பேர் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்திருக்கு. கணவன் இருந்தால் மனைவி வழி ஒரு மூலியமும், மனைவி இருந்தால் கணவன் வழி ஒரு மூலம் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது உண்மையான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஆடி மாதத்தில் அதுவும் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க, சுக்கிரனுடைய ராசியை கொண்டவங்க. சுக்கிரன் அம்பாள் சுரூபம், மகாலட்சுமியுடைய அம்சம் கொண்டவர், அம்பாளுடைய அம்சம் கொண்டவர். கண்டிப்பாக ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வழிபட்டு வர வேண்டும். கூழ் ஊத்துற மாதம்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கூழ் ஊத்துற கோவிலில் ஒரு நாள் முழுவதும் இருந்து அதில் பங்கு பெற்று தரிசனம் பெற்று பிரசாதம் பெற்று வீடு வந்து சேர வேண்டும். இது கடைபிடிச்சிடணும். ஏதோ நம்ம கோயிலுக்கு போகிறோம், பார்க்குறோம், உடனே வந்துடும் அப்படின்னா கூடாது. அதுக்கு தான் இது இந்த ஆடி மாதத்தில் நடக்கிற விழாக்களை திருவிழாக்களாக கொண்டாடினார்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசியாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா புதன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். இன்னும் சில தினங்களிலே மாறிவிடுவார். அவரும் ஒரு மாத காலத்திற்கு உண்டான கிரகமாக சொல்லப்படுகிறார். எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது கிரகநிலைகள் எங்கெங்கே இருக்காத வச்சு தான் அந்த பலனும் சொல்வது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும்போது உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். அது ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். உங்களுக்கு இந்த ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே கண்டிப்பாக நல்லது நடக்கும். போதுமா? இது மட்டும் இல்லை, அந்த புதன் உங்களுக்கு பல விதமான நன்மைகளை செய்வார். எப்பயுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு தனியாக இருக்கிறத விட ஒரு கூட்டு முயற்சியில் தான் அவங்க வெற்றி பெறுவாங்க. அது க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். யாரோ ஒருத்தர் கூட வச்சுக்கிட்டாலே அவங்க வெற்றி பெற்றுடுவாங்க. திட்டம் அவங்க தீட்டுவாங்க, ஆனால் செயல்படுத்துறது கூட இருக்கும் தான் பண்ணுவாங்க. இது அவங்க வாழ்க்கையிலே முக்கியமான நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒன்று. அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த கூட இருப்பவர்களால் பிரச்சனை நீங்கி நல்லது நடக்கும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு வந்திருக்கார், பயிற்சி ஆகியிருக்கார். ஒரு 4 மாத காலம்தான் இருப்பார் என்றாலும் கூட இந்த ஆடி மாதத்திலே சூரியனுடன் சேர்ந்திருக்கிறார். நம்ம முன்னமே சொன்ன மாதிரி குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது. இது ரொம்ப விசேஷமான யோகமாக சொல்லப்படுகிறது. உங்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறனால என்ன நடக்கும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். கொடுக்கல் வாங்கல் இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகவே இருந்திருக்கும். ஒரு இடம் விற்றா கூட கையில் காசு வர முடியாமல் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அப்புறமா இல்லைங்க மொத்தமாக கொடுக்க முடியலங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேங்க. இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே இஎம்ஐ வந்துடுது. இப்போ நெட் கேஷே கிடையாது. முதல்ல டக்குன்னு காசு இவ்வளோனா இவ்வளோதான் போட்டு முடிச்சிருவாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே அந்த தவணை முறை வந்து விட்டது. அப்படி தான் கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு முழு பணமும் வந்துடும். ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் அது முழுமையாக தீர்க்கப்பட்டு விடும். அதுதான் அப்படி சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இதனால் வரைக்கும்
எதிரும் புதிரமாக இருந்திருப்பாங்க. யாரும் ஒருத்தர் உதவி பண்ண முடியாமல் சூழ்நிலை இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே இப்போது உனக்கு வரேன், நான் உதவி பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இது பண்ணுறேன், அப்படி தான் வந்து உதவி பண்ணுவாங்க. உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், பரிபூர்ணமாக கிடைக்கும். சும்மா நானும் பேருக்கு வந்து உதவி பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு சும்மா அப்படி நிற்பாங்க, என்ன செய்வாங்க, போவாங்கிறவாங்க, அப்புறம் ஆள் காண போயிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. முழுமையான உதவி கிடைக்கும், அது கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் இந்த புதன் கிரகத்தில் அதிபதியாக விளங்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கல்வியில் நல்லா சிறந்து விளங்குவீங்க. எதுனா ஒரு கலையை கற்றுக்கணும், ஒரு திட்டம் வகுக்கணும், ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு வியாபாரம் பண்ணணும், இல்லை ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக படிக்கணும், ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அதில் ப்ரொமோஷன் கிடைக்கணும், இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும், கிடைக்கும், முடிப்பீங்க. வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், பிரயாணங்கள் தொடர்ந்தபடி இருக்கும், இதெல்லாமே இருக்கும். ஆனால் சில பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும், வண்டி வாகனம் போதும் கவனமாக இருக்கணும். சிறு விபத்துக்கள், ஆபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சகோதர ஒற்றுமை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உறவினர்களுடைய தொல்லைகள் ஆரம்பித்து அது மூலிமா பல விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதெல்லாம் சமாளித்து தான் வந்துடுவீங்க. இது எல்லாத்தையும் விட இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியால், தந்தை வழி உறவால், தந்தை வழி சொத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் பூதாகரமாக, அதாவது சின்ன பிரச்சனைங்கிறது பெருசாகும், அதுக்காக அப்படி சொல்லுவாங்க, அப்படி ஏற்பட்டுடும். அதுக்குண்டான விஷயங்களில் ஈடுபடணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேருக்கு தந்தையால் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே கூட ஏற்படும். தந்தையால் வரக்கூடிய விஷயங்கள் தடைபடும். அதனால் பொறுமையாக காக்கணும், வீண் பேச்சை தவிர்க்க வேண்டும், வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். எல்லாமே பொறுமையாக இருந்து நிதானமாக இருக்கணும். இப்படி இருந்துட்டிங்கன்னா அடுத்து வர மாதங்களில் நல்ல பலன்கள் கிடைச்சிடும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஒரு நேரத்தில் இருக்கிற லாபங்கள் ஒரு நேரத்தில் கிடைக்காது. லாப நஷ்டங்கள் மாறி மாறி தான் வந்து போயிட்டுருக்கும். போட்டி பந்தயங்களை கலந்துக்கிறது கூட கொஞ்சம் மெத்தனமாக இருப்பீங்க, கொஞ்சம் சோம்பல்தனம் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய விஷயங்களாக அது நடக்கும். இதெல்லாமே அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தால் தான் அப்படி நடக்கும். அடிக்கடி பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம். புதன்கிழமை பெருமாள் கோயில் வழிபாடும், வெள்ளிக்கிழமையிலே அம்மன் வழிபாடும் ரொம்ப வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. இது ஆடி மாதம் பலன் சொல்லிட்டு வரனால குலதெய்வம், இஷ்ட தெய்வம், இந்த 2 தெய்வங்களையும் நீங்கள் வணங்கி வழிபடணும். இல்லை என்றால் நல்லா கேட்டுங்க, மீனராசிக்காரங்களுக்கு தான் இப்போ சொல்லிட்டு வரேன். ஆணாக இருந்தால் உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு 2 குலதெய்வங்கள் உண்டு. ஒன்று பிறந்த குடும்பத்தில் ஒரு குலதெய்வம் இருக்கும், பிறந்த வீட்டில், பூந்த வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும். அப்போது இந்த ஆடி மாதத்தில் பிறந்த வீட்டு குலதெய்வம், புகுந்த வீட்டு குலதெய்வம், இந்த 2 குலதெய்வத்தை நீங்கள் ஒரே நாள் வணங்கலாம், அருகில் இருந்தால். இல்லை என்றால் இது ஒரு நாள் அது ஒரு நாள் மாற்றி வழிபட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்திலே உங்களுடைய பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் புகுந்த வீட்டு குலதெய்வத்தையும் மிதனராசியில் பிறந்த பெண்கள் கண்டிப்பாக வழிபட்டு ஆக வேண்டும். அப்போ தான் உங்கள் பிரச்சனை எல்லாம் தீரும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நீங்கள் எழுதி வச்சுங்க, இது முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம், தொடர்ந்து வழிபாடு வச்சுட்டு வரலாம். இதே ஒரு அம்மன் கோயிலில்
கூழுத்தூர் அம்மன் கோயிலில் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கலாம். உங்களுடைய பங்கு அதில் ஏதாவது ஒரு சிறு பங்கு கூட இருக்கலாம். அது மாதிரி பார்த்துங்க. தான தர்மங்கள் வரையில் பார்க்கும்போது மிதுனராசிக்காரர்கள் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தான தர்மம் செய்து வர வேண்டும். அவங்களுக்கு உணவு நீர் கொடுக்கலாம், உடுக்க உடை இல்லாத குழந்தைகளுக்கு உடுக்கை கொடுக்கலாம், தங்குவதற்கு இடமா தவிப்பவர்களுக்கு அதுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கலாம், அனாதை ஆசிரமம் செஞ்சு அது உள்ள ஒரு உதவி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இதில் நான் ஒன்று சொல்லுவேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு கோயிலில் போனாங்கன்னா அங்கே பிரசாதம் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் ஏற்கனவே பிரசாதம் நிறைய பேர் இருக்கும், 4-5 பேர் தொடர்ந்து பிரசாதம் கொடுப்பாங்க ஒரே கோயிலில். ஜனங்க வாங்கி வாங்கி சாப்பிட முடியாமல் கீழே கூட போடுவாங்க, வீணான டஸ்ட்பினில் கூட போட்டு நான் பார்த்துருக்கேன். நிறைய பிரசாதங்கள் அப்படி தான் போய் சேருது. அதனால் உங்களுக்கு போதும்னு நினச்சிட்டிங்கன்னா திருப்பி வாங்காதீங்க. அப்படியே வாங்கினாலும் அதை மற்றவருக்கு கொடுக்க பாருங்கள். கோயிலுக்கு வெளியிலேருந்து இருப்பாங்க, நிறைய பேர் இல்லாதப்பட்டவங்களாக இருப்பாங்க, ஏழைப்பாழ இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. பிரசாதத்தை வீணடிக்கக்கூடாது, அது பெரிய மகா பாவமாகும். அதை நீங்கள் கடைபிடிச்சு வரணும். அது இல்லாமல் இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், ட்வின்ஸ் சொல்லுவாங்க, அப்படி உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணலாம்.